நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சேலம் சூரமங்கலத்தில் அமைந்துள்ள அப்பா பைத்தியம் சாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் சூரமங்கலம் அப்பா பைத்தியம் சாமி கோவில் கட்டப்பட்டு 23 ஆண்டுகள் ஆன நிலையில் முதல் முறையாக கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டன. தற்போது திருப்பணிகள் முடிவடைந்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சர்க்குருவிற்கு 108 திரவிய வழிபாடு நடந்ததை தொடர்ந்து 9:45 மணிக்கு திருக்குடங்கள் புறப்பாடு நடந்தது. 10:15 மணிக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு மகா தீபாராதனை நடந்தது. விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கல்வியாளர் VCC நாகராஜின் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வரின் பார்லிமென்ட் செயலாளர் ஜான்குமார் அவருக்கு நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கல்வியாளர் VCC நாகராஜன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை இன்று அவர் இல்லத்தில் தன் குடும்பத்தார் மற்றும் ஆதரவாளர்களுடன் கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுவை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பார்லிமென்ட் செயலருமான ஜான்குமார் VCC நாகராஜன் அவர்களின் இல்லத்திற்கு சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது அவரது குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எலக்ட்ரிக்கல் கடைப்பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரூபாய் 85,000 பணத்தை திருடிய மர்ம ஆசாமியை CCTV காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் ரோகிணி நகர் பகுதியில் வசிப்பவர் நாகராஜ் மகன் பாரி. இவர் கடலூர் புதுச்சேரி பிரதான சாலையான தவளக்குப்பம் மெயின் ரோட்டில் சீதாலட்சுமி பிளம்பிங் என்ற எலக்ட்ரிக்கல் கடை கடந்த 3 வருடங்களாக வாடகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார். மேலும் இந்த கடையில் வேலைக்காக புதுக்கோட்டையை சேர்ந்த கார்த்தி என்பவர் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் கடையை திறந்து வியாபாரம் முடிந்து இரவு 10 மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். நேற்று காலை சுமார் 6 மணி அளவில் பாரி தனது கடைக்கு வந்து வாசலில் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது கடையின் பூட்டு குப்பையில் கிடந்ததை கண்டு பாரி அதிர்ச்சி அடைந்தார். எனவே கடையின் ஷட்டரை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாவில் இருந்த ரூபாய் 85,000 பணம் காணவில்லை. எனவே பாரி அக்கம் பக்கத்தில் விசாரிக்கையில் இவரது கடைக்கும் பக்கத்தில் இருந்த துணிக்கடையின் பூட்டும் உடைக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளனர். எனவே பாரி அக்கம் பக்கத்தில் விசாரிக்கையில் இவரது கடைக்கும் பக்கத்தில் இருந்த துணிக்கடையின் பூட்டும் உடைக்கப்பட்டுள்ளது என தெரிந்தது. ஆனால் அங்கு எதுவும் காணாமல் போகவில்லை என்று கூறியுள்ளனர். எனவே பூட்டை உடைத்து ரூபாய் 85,000 பணத்தை திருடி சென்ற மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க கூறி பாரி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் பிரபு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி திருடனை தேடி வருகின்றனர். புதுவையில் IAS அதிகாரி குமாருக்கு கால்நடை மற்றும் வேளாண் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வருபவர் குமார். அவர் மாநில தேர்தல் தலைமை அதிகாரி பொறுப்பினை கூடுதலாக கவனித்து வந்தார். இந்நிலையில் IAS அதிகாரி ஜவஹர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக கடந்த 30ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். தலைமை தேர்தல் அதிகாரி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட IAS அதிகாரி குமாருக்கு அரசு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அவர் கால்நடைத்துறை, வேளாண் துறை, இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வக்பு வாரிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பொறுப்பினையும் கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தவளக்குப்பத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பனவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இலவச மழையங்கிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர், ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பரிசு வழங்கி பாராட்டினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. போட்டியில் சுமார் 75க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்து அசத்தினர்.
போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் புருஷோத்தமன், கேந்திர பொறுப்பாளர் ஏழுமலை, தொகுதி துணைத் தலைவர் சதாசிவம், OPC அணி துணைத் தலைவர் மோகன்ராஜ், கிளை தலைவர் தேவா ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கீழக்காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ் மகன் உலகநாதன். இவரது வயது 28. இவருக்கு சொந்தமான விசைப்படகில் நேற்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கீழக்காசாக்குடிமேடு பகுதியை சேர்ந்த மணிவண்ணன், கார்த்தி, செல்வமணி உள்ளிட்ட 12 மீனவர்கள் வழக்கம் போல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடலில் நிலவும் தட்ப வெப்ப நிலைக்கு எதிர்மாறாக நேற்று மாலை இந்தி எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கைக்கு உட்பட்ட முல்லைத்தீவு அருகே சென்றதால் அங்கு வந்து இலங்கை கடற்படையினர் கீழக்காசாக்குடிமேடு மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்தனர். பின்னர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 12 மீனவர்களும் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்து மீனவர்களை இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். இலங்கை கடற்படையினரின் இந்த நடவடிக்கையானது காரைக்கால் கீழக்காசாக்குடிமேடு கிராமத்தை சோகத்தில் அழுத்தியுள்ளது. முதியவர்கள் யாராவது காணாமல் போனால் அலட்சியமாக இருக்கும் இந்த காலத்தில் காணாமல் போன வளர்ப்பு பூனையை கண்டுபிடிக்க நகரம் முழுவதும் டீ வியாபாரி ஒருவர் போஸ்டர் ஒட்டி தேடி வருவது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. புதுச்சேரி காந்தி நகர் வேளாண் தோட்டத்தை சேர்ந்தவர் ராமன். டீ வியாபாரியான அவர் குட்டு என்ற பூனையை வளர்த்து வந்துள்ளார். இந்த பூனை கடந்த 3ஆம் தேதியிலிருந்து காணவில்லை. பல இடங்களில் தேடியும் அவரால் பூனையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் அவர் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளார். இதையடுத்து பூனையின் புகைப்படத்துடன் போஸ்டர் ஒன்று நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் தனது பூனை 3ஆம் தேதி முதல் காணவில்லை என்றும் இது குறித்து தகவல் தெரிவித்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தனது தொலைபேசி எண்ணையும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கூறிய ராமன், சென்னையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு குட்டியாக இருந்த இந்த பூனையை தனது மகள் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து வளர்த்து வந்தார். கடந்த 4 ஆண்டுகளாக வீட்டிற்குள்ளேதான் பூனை இருக்கும். கடந்த 3ஆம் தேதி முதல் காணவில்லை. பூனையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியில் மாணவர்கள் குழு சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. 1992 முதல் 1994 நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி மாணவர்கள் முழு சார்பாக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடத்திய முப்பெரும் விழா நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் நாவலர் பள்ளியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டார். இவ்விழாவில் 1992 முதல் 1994ஆம் ஆண்டு நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிற்றுவித்து ஆசிரியர் பெருமக்களை முன்னாள் மாணவர்கள் கௌரவப்படுத்தி நினைவு பரிசினை வழங்கினர். இந்த விழாவில் முன்னாள் ஆசிரியர்கள் ராமலிங்கம், பட்டாபிராமன், பாலசுப்பிரமணியன், சேதுராமன், ராதாகிருஷ்ணன், திருமாவளவன், பத்மநாபன், சந்திரசேகர், அசோகன், சுந்தரமூர்த்தி, ராமலிங்கம், பசுபதிராஜன், மணிமேகலை, லலிதா, ஜனத், சார்லஸ், ருக்மா ஆகிய ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் நன்கு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த முப்பெரும் விழா 1992 முதல் 1994 நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி முன்னாள் மாணவர்கள் குழு சார்பாக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் கழகத்தின் மூத்த முன்னோடி CP திருநாவுக்கரசு அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது அறிவிக்கப்பட்டதற்கு மாநில கழக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். திமுக முப்பெரும் விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. இதில் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்ற விருதுகளான பாவேந்தர் விருது புதுச்சேரியை சேர்ந்த கழகத்தின் மூத்த முன்னோடி CP திருநாவுக்கரசு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் CP திருநாவுக்கரசு அவர்களுக்கு பாவேந்தர் விருது அறிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும்
மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், பொருளாளர் லோகையன், துணை அமைப்பாளர்கள் சன் குமாரவேல், பெல்லாரி கலிய பெருமாள், குணா திலீபன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சரவணன், தொகுதி பொறுப்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வரும் தண்ணீர் 4500 கன அடியாக குறைந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்திலிருந்து மீண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக பகுதியில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து அதிகப்படியான உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி சாத்தனூர் அணையிலிருந்து 8000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் புதுச்சேரி அரசின் பராமரிப்பில் உள்ள சொர்ணாவூர் அணைக்கட்டு பிரிவு, நத்தம் சித்திரை அணைக்கட்டு, கொம்மந்தான் மேடு படுகை அணை ஆகியவை நிரம்பி வழிந்தன. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பிறகு கடந்த 1ஆம் தேதி 10,000 கன அடியாக உயர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளமாக பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை போல இந்த ஆண்டும் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பாகூர் பகுதியை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களும் விவசாயிகளும் அதிகாரிகளும் அச்சத்தில் இருந்து வந்தனர். ஆகையால் பாகூர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் ஆற்றின் தண்ணீர் வரத்து தற்பொழுது 4500 கன அடியாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் இருந்து மீண்டும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்திற்கு 6 நபர்கள் பயணிக்கக்கூடிய பேட்டரி கார் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்திற்கு புதியதாக 5,25,000 மதிப்புள்ள 6 நபர்கள் பயணிக்கக்கூடிய பேட்டரி கார் இக்கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவரால் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த பேட்டரி காரில் பல் மருத்துவ கல்லூரிக்கு வரும் நோயாளிகளில் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் இலவசமாக பல் மருத்துவமனை வளாகத்திற்குள் பயணிக்கலாம். இந்த சேவையை மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவர் நிறுவனத்தின் தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான திரு ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான AKD ஆறுமுகம், கதிர்கமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பல் மருத்துவ கல்லூரி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பல் மருத்துவ கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு அவர்கள் செய்திருந்தார். மேலும் அவர் இந்த சேவையை பல் மருத்துவ கல்லூரிக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் ஆகியோர் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் கற்பித்தலில் சிறந்து சேவை செய்த ஆசிரியர்களுக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் ரமேஷ்குமார் பரிசு வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி வைசியல் வீதியில் உள்ள சொசியேத்தே புரோகிரேஷித் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ஆசிரியர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் தலைமை தாங்கினார். லயன் ராஜலட்சுமி செல்வகாந்தி முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தின விழா குறித்து மாவட்ட தலைவர் ACP ரத்தின சுப்பிரமணியன், பள்ளி நிருபர் வேதானந்தம், தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் VPS ரமேஷ்குமார் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் மண்டல தலைவர்கள் குணசேகரன், கார்த்திக் குவேன், செயலாளர் தமிழரசன், பொருளாளர் குருமூர்த்தி ஆகியோர் பங்கேற்று ஆசிரியர்களை பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து கற்பித்தலில் சிறந்து விளங்கிய தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன், ஆசிரியர்கள் நாராயணசாமி, செல்வராஜ், பிரசன்னா மற்றும் ஆசிரியர்கள் தனலட்சுமி, கீதா லட்சுமி, லதா, ராஜேஸ்வரி, காயத்ரி, லட்சுமி, சிவகாம சுந்தரி, மணிமேகலை, புவனேஸ்வரி, சரஸ்வதி, ஆனந்தி, பூங்கொடி, ஜெயலட்சுமி, பிரீத்தி, பஜனி ஆகியோருக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் பரிசு வழங்கி மரியாதை செய்து பாராட்டினார். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதியிடம் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் கடந்த வாரம் அங்குள்ள அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்பொழுது விசாரணை கைதி சதீஷ்குமார் இடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோன்று சிறைக்கு சென்று ஆம்புலன்ஸ் வாகனத்தை சோதனையிட்டதில் அதனை ஓட்டி வந்த டிரைவர் சீட்டுக்கு அடியில் இருந்து ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
இதையடுத்து டிரைவரான ஜெயக்குமார் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே நேற்று முன்தினம் மீண்டும் காலாப்பட்டு சிறையில் சிறைத்துறை சூப்பரண்ட் பாஸ்கரன் தலைமையிலான குழுவினர் திடீரென சோதனையிட்டனர். விசாரணை கைதிகளில் கழிவறையில் நடத்திய சோதனையின் போது பிரவீன்குமார் என்பவர் செல்போன் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவரிடமிருந்து செல்போன், பேட்டரி, சிம் கார்டு ஆகியவற்றை கைப்பற்றிய சிறை ஊழியர்கள் அவற்றை காலாப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைத்து புகார் அளித்தனர். இதையடுத்து எஸ்ஐ இளங்கோ தலைமையிலான போலீசார் பிரவீன்குமார் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே காலாப்பட்டு சிறைக்கு சென்ற போலீசார் இவ்விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். நடிகை அமலாபால் கொடுத்த புகாரில் சிறையில் அடைக்கப்பட்டு அவரது முன்னாள் காதலன் பவுனிந்தர் சிங் தத்க்கு நீதிமன்றம் நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கியது. தமிழ் திரையுலகின் நட்சத்திர நடிகை அமலாபால் இயக்குனர் விஜய் திருமணம் செய்து விவாகரத்து பெற்றார். இந்நிலையில் பஞ்சாபை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் பாடகருமான பவுனிந்தர் சிங் தத் என்ற பூவி இடையே நட்பு ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு பழகி வந்தனர். புதுவை அருகே உள்ள தமிழக பகுதியான ஆரோவில் அடுத்த பெரிய முதலியார் சாவடியில் சொகுசு வீட்டை குத்தகைக்கு எடுத்து இருவரும் ஒன்றாக தங்கியிருந்தனர். அந்த வீட்டில் அவர்கள் தொடங்கிய திரைப்பட அலுவலக பணியையும் ஹேர்பல் பவுடர் வியாபாரம் செய்யும் இடமாகவும் அந்த சொகுசு வீட்டை பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நடிகை அமலாபால் பவுனிந்தர் சிங் தத் மற்றும் அவரது உறவினர்கள் 20 லட்சம் பண மோசடி செய்ததாகவும் இருவரும் தனிமையில் இருந்த புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டுவதாகவும் நம்பிக்கை மோசடி செய்ததாகவும் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் தனது உதவியாளர் விக்னேஷ் கடந்த மாதம் 29ஆம் தேதி புகார் அளித்தார். குற்றப்பிரிவு துணை போலீஸ் சூப்பரண்ட் இருதயராஜ் பவுனிந்தர் சிங் தத், இவரது தந்தை சுந்தர் சிங், கனடா நாட்டில் வாழும் இவரது சகோதரி உள்ளிட்ட 12 பேர் மீது மோசடி உள்ளிட்ட 16 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். துணை போலீஸ் சூப்பரண்ட் இருதயராஜ் தலைமையிலான போலீசார் அதிகாலை பெரிய முதலியார் சாவடியில் உள்ள இல்லத்தில் பவுனிந்தர் சிங் தத்தை அதிகாலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பவுனிந்தர் சிங் தத்தை 13 நாள் சிறையில் அடைக்க நீதிபதி வரலட்சுமி உத்தரவிட்டார். பின்னர் போலீசார் விழுப்புரம் சிறையில் அவரை அடைத்தனர். இந்நிலையில் பவுனிந்தர் சிங் தத் சார்பில் ஜாமீன் கேட்டு நேற்று வானூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. முழுமையாக விசாரித்த நீதிபதி பவுனிந்தர் சிங் தத்தை நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் பவுனிந்தர் சிங் தத் உறவினர்களை கைது செய்ய தீவிரம் காட்டி வரும் நிலையில் பவுனிந்தர் சிங் தத் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மீதமுள்ளவர்களுக்கு ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூரண நலம் பெற்று மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் அவர் பூரண நலம் பெற்று மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டி புதுச்சேரி முதலியார்பேட்டை கொம்யூன் ஓட்டம்பாளையம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால முனீஸ்வரர் ஆலயத்தில் பல்வேறு விதமான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து மக்கள் பணிக்கு திரும்புமாறு முனீஸ்வரனிடம் வேண்டி சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஆளுநர் நிர்வாகிகள் கதிர்வேலு, சுரேஷ், பெருமாள் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பிரதேச சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் பேரவை கூட்டம் ஈசிஆர் சாலையில் உள்ள விளிம்பு நிலை மக்கள் வாழ்வாதார மையத்தில் நடைபெற்றது. சாலையோர வியாபாரிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளப்படுத்தும் போக்கினை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும். சாலையோர வியாபாரிகளுக்கு அவர்கள் வியாபாரம் செய்யும் இடங்களில் சுகாதாரமான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளை செய்து தர வேண்டும். தனியாருக்கு டெண்டர் விட்ட நகராட்சி அடிக்காசு வசூலை ரத்து செய்து நேரடியாக நகராட்சி வசூலிக்க வேண்டும். 2014 சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார சட்டப்படி நகராட்சி சர்வே நடத்தி விடுபட்ட நபர்களுக்கு அடையாள அட்டை சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி பிரதேச சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் பேரவை கூட்டம் ஈசிஆர் சாலையில் உள்ள விளிம்பு நிலை மக்கள் வாழ்வாதார மையத்தில் சங்கத்தின் தலைவர் ஆர் அழகராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேல் வேலை அறிக்கையும் பொருளாளர் வீர மணிகண்டன் சங்கத்தின் வரவு செலவு அறிக்கையும் தாக்கல் செய்தனர். கூட்டத்தில் சிஐடியு மாநில நிர்வாகிகள் தலைவர் முருகன், செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் பிரபுராஜ் உள்ளிட்டோரும் சாலையோர சங்க நிர்வாகிகள் சூரியன், சேவியர், ஐயனார், ரவி, அன்பழகன், ராமசாமி, பூரணி, அந்தோணி குரூஸ், உதயசங்கர் உள்ளிட்டோரும் புதுச்சேரி அனைத்து பகுதி சாலையோர தொழிலாளர்கள் திரளாக பங்கு பெற்றனர்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே காணாமல் போன இளம்பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் மெயின் ரோடு மூர்த்தி நகரை சேர்ந்தவர் தங்கராசு. இவரது மகள் சங்கீதா. 24 வயதான இவர் டிப்ளமோ கணினி அறிவியல் படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி தங்கராசு தனது மனைவியுடன் கோயில் விழாவில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்க சென்றுவிட்ட நிலையில் சங்கீதா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதனிடையே வியாபாரத்தை முடித்துவிட்டு தம்பதி இரவில் வீடு திரும்பிய போது அங்கு மகளை காணாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரை பல இடங்களில் தேடியும் தோழிகள் மற்றும் உறவினர் வீடுகளில் விசாரித்தும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக தங்கராசு வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்டு SI முருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து மாயமான இளம்பெண்ணை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நேற்று புதிதாக 62 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் 1057 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் புதுவையில் 54 பேர், காரைக்காலில் 4 பேர், ஏனாமில் 4 பேர் என மொத்தம் 62 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் தொற்று பாதிப்பு விகிதம் 5.87 உள்ளது. மாஹேவில் புதிதாக யாரும் தொற்றால் பாதிக்கப்படவில்லை. தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டு 251 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜிப்மரில் ஒருவர், கோரிமேடு அரசு மார்புநோய் மருத்துவமனையில் ஒருவர், கோவிட் கேர் சென்டரில் 4 பேர் என மொத்தம் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளை வீடுகளில் 245 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நேற்று 38 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என அந்த செய்திக்குறிப்பில் சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சிறந்த திரைப்படமாக கூழாங்கல் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள திரைப்பட விழாவில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரில் விருது வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் ஆண்டுதோறும் இந்திய திரைப்பட விழா என்ற பெயரில் 3 நாட்கள் இவ்விழா நடைபெறும். இதில் இந்திய அளவில் பிராந்திய மொழிகளில் திரைப்படங்கள் திரையிடப்படும். இவ்வாண்டிற்கான விழா 9ஆம் தேதி துவங்குகிறது. அதில் சிறந்த திரைப்படத்துக்கான விருதை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்குகிறார். சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரில் சிறந்த திரைப்படத்திற்கு விருது வழங்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டின் சிறந்த படமாக PS வினோத்ராஜ் இயக்கிய கூழாங்கல் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திரைப்பட இயக்குநருக்கு 9ஆம் தேதி மாலை விருதினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவிக்கிறார். தொடர்ந்து 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை திரைப்பட விழாவில் பிராந்திய மொழி திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. நகரின் மையத்தில் உள்ள அலியன்ஸ் பிரான்சே அரங்கில் விருது விழா மற்றும் திரைப்பட விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.